ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரத்துக்குரிய கதை கேட்போமா? இந்த வாரத்துக்குரிய கதையோட தலைப்பு பேசும் தெய்வம் மேசு. வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு வீட்டில் 5 குழந்தைங்க இருந்தாங்களாம். அதில் ஒரு அண்ணனுக்கு மட்டும் நடக்கவே முடியாதாம். அதனால அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அந்த அண்ணன் பெரிய வளர வளர அந்த அண்ணனோட அம்மாவால் அந்த அண்ணனை தூக்கவோ அந்த அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கவோ முடியலையாம். இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அந்த அண்ணனை ஒரு நாள் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாங்களாம். அப்போ அந்த அண்ணனை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போயிட்டாங்களாம். அந்த அண்ணனும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் யாருமே அந்த அண்ணனுக்கு உதவி செய்யலையாம். அந்த அண்ணன் 2 நாளாக ஒரே இடத்துல தான் உட்காந்துருந்தாங்களாம். 2 நாள் கழிச்சு ஒரு குப்பை பொறுக்கிற அண்ணன் வந்து, தம்பி நீ யாரு? நீ எதுக்காக இங்கே இருக்கிற? உன்னோட அம்மா அப்பாலாம் எங்க? நீ எதுக்கு இங்கே இருக்கிற? உன் பேர் என்ன? அப்படின்னு விசாரிச்சாங்களாம். இப்போ எங்கள் அம்மா என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை வெறுத்தாலும் ஏசப்பா உன்னை சேர்த்துக்குவாங்க. நீ என்னோட வீட்டிலேயே தங்கிக்கோ, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி இந்த அண்ணனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இந்த அண்ணனே ரொம்ப ஏழை, குடிசை வீட்டில் தான் வாழ்ந்து வந்தாங்களாம். இந்த 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாம். இந்த குப்பை பொறுக்கிற அண்ணனுக்கு ஏசப்பா பற்றி நிறைய விஷயம் தெரியுமா? இந்த அண்ணனுக்கு பைபிள் வாசிக்க தெரியும், ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண தெரியும். ஏசப்பாவோட அன்பை இந்த அண்ணன்ட்ட சொன்னாங்களாம். இந்த குப்பை பொறுக்கிற அண்ணன் இந்த நடக்க முடியாத அண்ணனுக்கு பைபிள் வாசிக்கிறது, வசனங்களை எழுதுறது, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்களை ஏசப்பா பற்றி சொல்லி தந்துக்கிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு அந்த அண்ணன் ஒரு நாள் இறந்துட்டாங்களாம். அந்த அண்ணன், அண்ணே நீங்கள் மட்டும்தானே எனக்கு இருந்தீங்க, இப்போ நீங்களும் போயிட்டீங்களே என்ன, இப்போ எனக்கு யாருனே இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாங்களாம். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஐயா வந்துட்டு, தம்பி நீ பெசாட்டி என் கூட வந்துடுறேன், நான் ஒரு ஹோம் நடத்துகிறேன், அங்கே நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்களாம். அப்போ தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி எப்படியும் இந்த தம்பி எப்படியும் ஸ்நாக்ஸ் தான் கேட்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டே கேட்டாங்களாம். ஆனால் அந்த அண்ணன் எனக்கு ஒரு நோட்டும் பேப்பர் மட்டும் கொடுங்க அது போதும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். இந்த அண்ணனோட ரூமில் இருந்து அந்த அண்ணன் டெய்லியும் ஒரு வசனத்தை எழுதி கீழே தூக்கி போடுவாங்களாம். அது யார் மேலேயா பட்டுச்சுன்னா அதை எடுத்து வாசிப்பாங்கன்னு நினச்சி டெய்லியும் தூக்கி போடுவாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் எதர்ச்சியாக ஒரு அண்ணனோட தலை மேலே போய் பட்டுச்சான். அந்த அண்ணனே நம்ம எதுக்குடா உலகத்தில் வாழணும், பெசாட்டி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நினப்போட தான் போயிட்டு இருந்தாங்க. அந்தண்ணே இந்த நேரத்தில் யாரா நம்ம மேலே பேப்பர் தூக்கி போடுறதுன்னு அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா, நீ பயப்படாதே நான் உன்னோடனே கூட இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தை அந்த அண்ணனோட பேசிச்சான். அதனால அந்த அண்ணன் நேராக வீட்டுக்கு போகாமல் அந்த அண்ணன் சர்ச்சுக்கு போனாங்களாம். அந்த அண்ணனோட வாழ்க்கையே மாறிச்சான். என்ன குட்டீஸ், உங்கள் மேலே யாருமே அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க, யாருமே கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க, உங்களை யாருமே கவனிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்ககிட்ட அன்பாக இருக்கிறதுக்கு ஏசப்பா இருக்காங்க. நிச்சயமாக அவர் உங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார். அவங்க உங்களோட வாழ்க்கையும் மாற்றுவாங்க. இந்த வாரத்துக்குரிய வசனத்தை கேட்போமா? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. இந்த வாரத்துக்குரிய பாட்டு கேட்போமா? தில்லா லாலே லாலே தில்லா லாலே தில்லா லாலே லாலே தில்லா லாலே தில்லா லாலே லாலே தில்லா லாலே தில்லா லாலே லாலே தில்லா லாலே. திருநெல்வேலி அல்வா ரொம்ப பிடிக்கும், ஜிகிருந்தண்டா கூட ரொம்ப பிடிக்கும். திருநெல்வேலி அல்வா ரொம்ப பிடிக்கும், ஜிகிருந்தண்டா கூட ரொம்ப பிடிக்கும். குச்சி மிட்டாய் கரும்பு சாறு எனக்கு பிடிக்கும், குச்சி மிட்டாய் கரும்பு சாறு எனக்கு பிடிக்கும். இது எல்லாத்த விட இயேசுவை ரொம்ப பிடிக்கும், இது எல்லாத்த விட இயேசுவை ரொம்ப பிடிக்கும். தில்லா லாலே லாலே தில்லா லாலே தில்லா லாலே லாலே தில்லா லாலே தில்லா லாலே லாலே தில்லா லாலே தில்லா லாலே லாலே தில்லா லாலே. ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் சண்டே ஸ்டோரியில் பார்ப்போம். பாய்.